ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. இந்தியாவே உனக்கு அழிவு, இந்தியாவே நீ சிதறிப் போவாய், பாகிஸ்தான் வாழ்க, காஷ்மீருக்கு சுதந்திரம், கேரளாவுக்கு சுதந்திரம், இன்னும் நிறைய கோஷங்கள் இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கேட்டதுதான் இன்று கணன்று கொண்டிருக்கக்கூடிய தேசம் முழுவதும் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்ப இருக்கக்கூடிய நிகழ்வுடைய மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த கோஷங்கள் டெல்லி பல்கலைக்கழகத்தில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கேட்கப்பட ஒரு பூதாகரமான சர்ச்சையாகிறது. பாராளுமன்ற தாக்குதல்ல ஈடுபட்டு உச்ச நீதிமன்றத்தால் தண்டனை உறுதி செய்யப்பட்டு சட்ட வாய்ப்புகள் அனைத்தும் கேட்கப்பட்டு கொடுக்கப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட அப்சல் குருவுடைய தூக்கு தண்டனைக்கு எதிராக உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வுல கேட்ட கோஷங்கள் இவை. இந்த நிகழ்வு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட கோஷங்கள் எப்படி அனுமதிக்கப்பட்டன, எப்படி கேட்கப்பட்டன, எப்படி ஒரு நிகழ்வுல இது போன்ற ஒரு விஷயங்களுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது என்பது எந்த அளவுக்கு சர்ச்சையானதோ அதே அளவுக்கு சர்ச்சையாக இருக்கிறது இந்த விவகாரத்தை மத்திய அரசாங்கம் கையாண்ட விதம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் அமைப்பு தலைவர் கண்ணையா குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் அவர் இந்த நிகழ்வுல பங்கு கொண்டு இந்த கோஷங்களை எல்லாம் வைத்திருக்கிறார், இந்த கோஷங்களை எல்லாம் எழுப்பியிருக்கிறார், இதை ஆமோதித்திருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் பகிரங்கமா வெளிவரல. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல பல கேள்விகள் எழுகின்றன. இதை தாண்டி நேற்று நீதிமன்ற வளாகத்தில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் மீது உறுதியான நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் மேலோங்குகின்றன. ஆக இந்த ஒரு நிகழ்வு இதை மத்திய அரசாங்கம் கையாண்ட விதம், இதை தாண்டி இதை கையில் எழுப்பி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதனது செயல்பாடு இவையெல்லாம் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. டெல்லி மாணவர் விவகாரம் அத்துமீறுவது யார் என்ற கேள்வி எழுகிறது. விவாதிப்போம் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலர் திரு KT ராகவன் அவர்கள் இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் நம்முடைய இணைகிறார் டெல்லியிலிருந்து SFI அமைப்பை சேர்ந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் தீபாஞ்சன், அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் இணைகிறார் திரு மாணிக் தாக்கூர், காங்கிரஸ் மூத்த பிரமுகர். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி மாணவர் திரு தீபாஞ்சன் அவர்களுக்கு தான். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவர் தலைவர் கண்ணையா குமார் தேச விரோத கோஷங்களை எழுப்பினார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இதுவரைக்கும் பப்ளிக் டொமைன்ல வந்துடல. அரசாங்கமும் கூட அதை உறுதியா வெளிப்படுத்திடல. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரே கண்ணையா குமார், அவர் இந்த கோஷங்களை எல்லாம் ஆமோதிச்சார் சொன்னார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். ஓகே, ஆனா இந்த ஒரு சர்ச்சைக்குரிய கோஷங்கள், தேச விரோத கோஷங்கள் எழுப்பப்பட்ட பிறகு அந்த நிகழ்வுல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்ணையா குமார் பேசி இருக்கிறார், இதை கண்டித்திருக்கிறார். இது தேச விரோத கோஷங்கள் அப்படிங்கறதுல நிச்சயமா உங்களுக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. நீங்களுமே கூட கண்டிக்கக்கூடிய விஷயமா தான் நானும் பார்க்கிறேன். ஆனால் ஏன் அந்த மாணவர் தலைவர் இதை கண்டிக்கவில்லை, இதை எதிர்க்கவில்லை? இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இப்படிப்பட்ட சக்திகளுக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு நிகழ்வுல எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது, எப்படி அவர்கள் ஊக்குவிக்கப்பட்டார்கள்? முதல்ல நீங்க ஆறு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதை நான் முதல்ல சொல்லணும்னா, இந்த மாதிரி கோஷங்கள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல எழுப்பப்பட்டதை கண்டிக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. அது தவறு. அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தோட மாணவர் சங்க தலைவர், பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணப்பட்ட பிரசிடென்ட். இமீடியட் இந்த பிரச்சனை எழுந்த உடனே அடுத்த நாளே ஜவஹர்லால் பல்கலைக்கழக மாணவர் யூனியன்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்திருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல கிளியரா இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கோஷங்களை எழுப்புனது அந்த எந்த விதத்துல அவங்க இந்த பிரச்சனை நடந்ததோ அதை கண்டிச்சிருக்காங்க. அது அப்ப மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முந்தின நாள் எங்க யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொடெஸ்ட் இருக்கு. அந்த ப்ரொடெஸ்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா அவரோட வீடியோ பல Facebookல மற்ற சோசியல் மீடியால பரவலா போயிட்டு இருக்கு. அதுலயும் கண்டிச்சிருக்காரு. அதனால அவர் கண்டிக்கலன்னு சொல்றது முதல் தப்பு, அது தவறு. அவர் நிச்சயமா கண்டிச்சிருக்காரு இந்த மாதிரி தவறான கோஷங்கள் எழுப்பப்பட்டதை.
அதே மாதிரி அனுமதி எப்படி வழங்கப்பட்டதுன்னு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து நீங்க வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. அதாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க இது வரைக்கும் தெளிவா இல்ல. அதாவது வந்து அவங்க வந்து கன்னியாகுமார் ஆற்றிய உரையுடைய தமிழ் வடிவம் என்கிட்ட இருக்கு. இந்த கோஷங்கள் குறித்து ஸ்பெசிபிக்கா அவர் எங்க கண்டிக்கிறார்? Tell me those lines. எதுங்க புரியல? இந்த கோஷங்கள் குறித்து அவர் ஆற்றி இருக்கக்கூடிய உரையில எங்க ஸ்பெசிபிக்கா கண்டிக்கிறார் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். I will correct myself if I am wrong. இல்ல நீங்க அந்த எவ்வளவு நீங்க வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் வீடியோமே பார்த்தேன் அதோட ஆங்கில வடிவமும் என்கிட்ட இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, அவர் இந்த கோஷங்களை வைக்கல அப்படிங்கறதுல அதற்கான ஆதாரம் இதுவரைக்கும் நிச்சயமா இல்ல. ஆனால் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னைக்கு பெரிய சர்ச்சையும் கொந்தளிப்பையும் கிளப்பி இருக்கக்கூடிய இந்த கோஷங்கள் இந்தியாவை எதிர்த்து காஷ்மீருக்கு விடுதலையை வலியுறுத்தி இதையெல்லாம் அவர் எங்கே இது தவறான பதிவுகள் இது ஏற்கத்தக்கதல்லன்னு அந்த உரையில சொல்றார் திரு கன்னியாகுமார். ஆமா அந்த உரையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா எந்த நிமிஷம் சொன்னாரு அது என்னால சொல்ல முடியாது. ஆனா அந்த உரையில வந்து தெளிவா வந்து அவர் வந்து நாங்க வந்து ஒரு யுனைடெட் இந்தியா ஒரு யுனைடெட் கண்ட்ரிக்காக தான் நாங்களும் வந்து போராடிட்டு இருக்கோம். ஐடியாலஜி எங்களோட ஐடியாலஜியும் வந்து ஒரு இந்திய தேசம் ஒரு ஒற்றுமையான இந்திய தேசத்தை தான் எங்களோட ஐடியாலஜின்னு சொல்லி அந்த அவரோட ஸ்பீச்ல இருக்கு. ஸ்பீச் மட்டும் இல்ல சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டத்தை உட்பட்டு நடந்துக்கணும் அதை காக்கணும்லாம் சொல்றாரு, நான் மறுக்கல. ஆனால் எழுப்பப்பட்டிருக்கு இல்லையா இந்த தேச விரோத கோஷங்கள் அதை அவர் கண்டிச்சிருக்கிறாரா, அதை வன்மையா கண்டிச்சிருக்கிறாரான்னு என்னுடைய கேள்வி. அதாங்க நீங்க வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோட பிரஸ் ரிலீஸ் வந்தது அடுத்த நாளே. அந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து நீங்க அந்த பிரஸ் ரிலீஸ படிச்சீங்கன்னா அந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது தப்பு தவறு, இத வந்து நாங்க என்னைக்குமே ஏத்துக்கிறது இல்ல, இத வந்து நாங்க கண்டிக்கிறோம் சொல்லி அந்த பிரஸ் ரிலீஸ். By then the damage was already done, sir. ஓகே இல்ல டேமேஜ் அதாவது நீங்க வந்து இப்போ எப்படி சித்தரிக்கிறீங்கன்னா வந்து அதாவது இந்த இஷ்யூ வந்து பெருசாக்குனதை ஃபர்ஸ்ட் யாருன்னு பாக்கணும். அதாவது 9ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல ஒரு குரூப் ஒரு சில இண்டிவிஜுவல் மாணவர்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க, ஒரு கல்ச்சரல் ஈவினிங் நடத்துறாங்க. அதோட நோக்கம் என்னன்னா காஷ்மீரோட செல்ஃப் டிட்டர்மினேஷன் சம்பந்தமாக அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் அந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் கொஸ்டின் சம்பந்தமான ஒரு ப்ரோக்ராம் அந்த நடத்தப்பட்ட ப்ரோக்ராம் சரிங்களா. அதுல வந்து அந்த ப்ரோக்ராம் நடக்கும் போது வெளியிலிருந்தோ வந்து சில வெளியிலிருந்தோ மத்த யூனிவர்சிட்டில இருந்தோ எங்கிருந்தோ வந்திருக்காங்க, வெளியாளுங்களும் இருந்தாங்க. அப்ப வந்து ஏபிவிபி மாணவர் அமைப்புல இருந்து கொஞ்சம் பேர் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நடத்த விடாம வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லி அங்க வந்து பிரச்சனை நடக்குது. அதாவது வந்து வயலன்ஸ் கிட்ட நோக்கி போயிட்டு இருந்த பிரச்சனை. அப்ப வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஸ்டூடெண்ட் யூனியனோட ஒரு பிரசிடென்ட் என்ற முறையில ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க முறையில ஜேஎன்யூல வந்து இந்த மாதிரி பல்வேறு விவாதங்கள் நடக்கிறது, பல்வேறு விஷயங்கள்ல தேசியம் சம்பந்தமாக பல்வேறு விஷயம் ஜாதி சம்பந்தமாக பல்வேறு விஷயங்கள் சம்பந்தமாக வந்து ஓப்பனா வந்து டிபேட் நடத்துறது எங்களோட ஜேஎன்யூவோட ஒரு அது வந்து ஒரு அகாடமிக் கல்ச்சரோட ஒரு பார்ட். அப்ப வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வயலன்ஸ்ல ஈடுபடும் போது அவர் வந்து அந்த இடத்துல போயிட்டு அங்க போனதுக்கான முக்கியமான காரணம் அங்க வந்து ஒரு 2 குரூப் ஆஃப் மாணவர்கள் மத்தியில வந்து பிரச்சனையா இருக்கு, அதை வந்து தடுக்கணும் தான் அங்க போனது ஃபர்ஸ்ட். அப்ப வந்து அப்ப அதுல வந்து சில பேர் வந்து இந்த பிரச்சனைக்குரிய கோஷங்களை எழுப்பியிருக்காங்க, அதெல்லாம் மறுக்கல எழுப்பியிருக்காங்க. ஆனா அதுக்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு போலீஸ் கிட்ட இருக்கு. ஆனா நீங்க வந்து அந்த யார் அந்த கோஷத்தை எழுப்புனாங்களோ அவங்கள விட்டுட்டு அதாவது இந்த பிரச்சனைய வந்து தடுக்கிறதுக்காக போன கன்னியாகுமாரும் மத்தவங்க மேல வந்து இந்த அரசாங்கமும் போலீஸும் வந்து தவறா வந்து கேஸ் ஃபைல் செடிஷன் நீங்க சொல்றது போல இந்த ஒரு சர்ச்சைக்குரிய நிகழ்வு நடக்கும் பொழுது ஏபிவிபி மாணவர்கள் பாரதிய ஜனதா மாணவர் அமைப்பு வராங்க, அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் இடையே கைகலப்பு பொழுது அந்த சமயத்துல மாணவர் தலைவர் போறார், கன்னியாகுமார் போறார். அந்த சமயத்துல அவர் ஆற்றக்கூடிய அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கோ டிஃப்யூஸ் பண்றதுக்கோ இல்லாட்டி அதுல அந்த நிகழ்வுல பங்கேற்று பேசுவதற்கோ போறார்.
அந்த நிகழ்வுல இந்த இந்த மோசமான கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில அந்த சர்ச்சைக்குரிய நிகழ்வுல அது வந்து கண்டிக்கப்படல அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லங்க. அதாவது நீங்க வந்து கண்டிக்கப்படலன்னா அந்த நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த நேரத்துல போலீஸ் கூட இருந்தாங்க. போலீஸ் கூட கேம்பஸ்ல அந்த பிரச்சனை நடக்கும் போது அங்கேதான் இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து போலீஸ் வந்து பின்னாடி வந்து ஏதோ வீடியோ ஆதாரங்களை வச்சு ஏதோ எந்த அடிப்படையில வந்து இந்த செடிஷன் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அப்ப இருந்த போலீஸ் அவங்க கிட்டயும் வீடியோ இருந்திருக்கும். அவங்களும் பாத்திருக்காங்க யார் யார் வந்து என்ன மாதிரி கோஷம் எழுப்புனாங்க. அப்பவே வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கலாம். போலீஸோட சொந்த வீடியோ இருக்கா? நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட ஐ டேக் யுவர் பாயிண்ட். திரு ராகவன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புறேன். இந்த கண்ணையாகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இன்று வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவர், தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாணவர் அமைப்பு தலைவர், அவர் இந்த தேச விரோத கோஷங்கள் எழுப்பியிருக்கிறார் அப்படின்னு இன்னி வரைக்கும் அரசாங்கத்தால ஆதாரம் கொடுக்க முடியல. இன்னைக்கு டெலிவிஷன் சேனல்ஸுக்கு கேட்டு புட்டேஜ கொடுங்கன்னு கேட்கறீங்க. முதல்ல எங்கள்கிட்ட ஊர்ஜிதமான ஆதாரம் இருக்குங்கிறீங்க. அந்த நிகழ்வுல மாணவர் சொன்னது போல, தீபாஞ்சன் சொன்னது போல போலீசார் இருந்திருக்கிறாங்க, போலீசார் டிப்ளாய் இருக்காங்க, இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். ஆனா இதுவரைக்கும் உங்களால இந்த மாணவர் இந்த கோஷங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு ஊர்ஜிதமா நிரூபிக்க முடியல. இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ஹரி, உங்களுடைய தொலைக்காட்சிக்கு புட்டேஜ் கொடுக்க வேண்டியது போலீஸ் அவசியம் இல்ல. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அது நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கணும். இல்ல நீங்க கொஞ்சம் you allowed him 15 minutes. I'm watching the clock. நீங்க எங்கிட்ட அலோ பண்ணனும், கொஞ்சம் இருங்க. இல்ல புட்டேஜ் இருங்க, தொலைக்காட்சிகள் கேட்கல, தொலைக்காட்சிகள் கேட்க இருங்க. போலீஸ் கிட்டயும் இருக்கிறது. எதுவா இருந்தாலும் அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியதை தவிர இங்க 2 நாள்ல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அதெல்லாம் கொடுப்பாங்க. அதற்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல இத்தனை நாட்கள் இருக்கிறது, டைம் இருக்கு, அதை செய்வாங்க. இன்னொன்னு சகோதரர் பேசுறாரு, இவர் ஏதோ இன்னைக்கு தான் இவங்க ஏதோ கல்ச்சரல் ஈவென்ட்னு பர்மிஷன் வாங்கிட்டு ஆன்டி இந்தியா ஸ்லோகன்ஸ், டெஸ்ட்ராய் இந்தியா, இந்தியாவை தகர்ப்போம் எல்லாம் பேசுறது எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏதோ கூப்பிட்டோம் வந்தோம் திடீர்னு யாரோ கத்திட்டாங்கன்னு சொல்றது பச்சை ஏமாற்று வேலை. இங்க அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதுல இருந்து 3 வருடம் ஆகுது. 3 வருஷமும் கொண்டாடிட்டு இருக்காங்க. 3 வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு மாத்திரம் இல்ல, அப்பவே ஏபிவிபி ஏதோ இப்ப வந்தது மாத்திரம் இல்ல, அப்பவே ஏபிவிபி ஒவ்வொரு முறையும் அப்செக்ஷன் கொடுக்கிறோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். அப்பெல்லாம் கடந்த முறை அவங்களுடைய ஆட்சி இருந்தது, இதை பெருசாவே எடுத்துக்கல. இந்த முறை இவங்க மாத்திரம் இல்ல, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி அந்த மக்கள் மாத்திரம் இல்ல, ஜாமியா மலியா இஸ்லாமியால இருந்து வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ், அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்காங்க. என்ன காரணம்? இதே அந்த நான் ஒண்ணு கேட்கிறேங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்த பிறகு ஏங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட் மாத்திரம் கொதிக்கிறாங்க? இந்தியாவில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகத்தில் மாத்திரம் இந்த கொதிப்பு ஏன், இன்டாலரன்ஸ் பேசுறாங்களே, மீதி ஸ்டூடெண்ட் எல்லாம் இல்லையா? மத்திய பல்கலைக்கழகங்களை மட்டும் ஏன் அமைச்சர்கள் தலையிடுறாங்க? நேரடியா அந்த பல்கலைக்கழகத்து, அதாவது சுயாட்சி இருக்கக்கூடிய தன்னாட்சி இருக்கக்கூடிய அதிகாரத்தில் ஒரு அமைச்சர் தலையிடுறாங்க, எம்பி தலையிடுறாங்க, எதுவுமே ஒரு கடிதம் எழுதப்படுது, அதுக்கு பல தலையீடுகள் வருது. நீங்க இவங்க வந்து ஏதோ இன்றைக்கு தெரியாம கோஷம் போட்டாங்கறாங்க. 2010 அந்த ஜண்டேவாலால சிஆர்பிஎஃப் கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டார்கள் இவங்களால, மாவோயிஸ்டால. அதை கொண்டாடியவர்கள் இந்த ஜேஎம் யூனிவர்சிட்டி, இந்த ஸ்டூடெண்ட். அது தேச துரோகம், நிச்சயமா அது தேச துரோகம். சார் நான் உங்களுக்கு கேட்கிறேன் சார், வாட் இஸ் யுவர் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் மிஸ்டர் ஹரி, உங்களுடைய அஜிடேஷன் யாருக்கு எதிராக? நரேந்திர மோடி ஒழிகன் போடுறீங்களா? நீங்க நரேந்திர மோடி ஒழிகன் போடுங்க. எதிர்க்க அதற்கான அதே மேடையிலே உட்கார்ந்து எங்களுடைய தரப்பு வாதங்களை நாங்க சொல்ல தயார். இந்த அதே போல பாரதிய ஜனதா கட்சி ஒழிகன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு உரிமை இருக்கு, சொல்லுங்க. நாங்களும் அதே மேடையிலே உட்கார்ந்து எங்களுடைய தரப்பு வாதங்களை சொல்றோம். இந்தியா ஒழிக என்றும் இந்தியாவை தகர்ப்போம் என்றும் சொல்லுகின்றவர்களுக்கு ஒரு காலமும் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்களை அனுமதிக்கவும் முடியாது. அவர்களுக்கு எவ்வளவு சீரியஸான தண்டனை கொடுக்கணுமோ கொடுக்கணும் சார். சார் பாகிஸ்தான்ல ஒருத்தன் வந்து விராட் கோலிக்கு ஃபேன்னு ஆட்டினா, இந்தியன் தேசிய கொடி ஆட்டினா உடனே தேச துரோகம் குற்றம் அங்க சாட்டப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், என்னோட கேள்வி எல்லாம் இதுதான். நீங்க டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட் பெடரேஷன், அவர் சொல்ற அந்த நீங்க சொன்ன இந்த கன்னியாகுமார், இவர் யாரோட சேர்ந்து சார் அந்த போராட்டம் பண்றாரு? அந்த உமர் காலித்.
அந்த ஆள் எங்க? இத்தனை ஆண்டு காலமாக அந்த ஆளோட தான் நீங்க சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. வேர் இஸ் ஹி நவ? அவருடைய அசோசியேஷன், இவருடைய ட்ராக் ரெக்கார்டு எல்லாருக்குமே தெரியும். அவரோட கூட சேர்ந்துட்டு நாங்க தேச துரோகம்லாம் இல்ல, சும்மா கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ல வந்துட்டு டெஸ்ட்ராய் இந்தியா, ஆசாத் காஷ்மீருக்கு சுதந்திரம் வேண்டும் என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எந்த தேசபக்தனும் இதுக்கு ஏபிவிபி தேவையில்ல, பிஜேபி தேவையில்ல, ஹரியும் எதிர்க்க வேண்டும், அவரும் எதிர்க்க வேண்டும், எல்லாரும் எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதை இல்லாட்டி அதை எதிர்த்து நடக்கக்கூடிய நிகழ்வை தேச விரோத விஷயமா பார்க்கிறீங்க, அப்படிதானே சார்? நீங்க மார்ச் ஆன் ஜுடிஷியல் கில்லிங்னா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் இட்? நீதிமன்றம் பல தரப்புல அந்த விவாதங்களை கேட்கிறது, சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறது, அதுக்கப்புறம் நீதிமன்றம் சொன்ன ஜுடிஷியல் கில்லிங், அப்ப கொலையை கூட நீங்க நியாயப்படுத்துறீங்களா? தேச விரோதம் இல்லையா? நிச்சயமா தேச விரோதம். அது தேச விரோதம் அப்படின்னா இதே கருத்தை கொண்டிருக்கக்கூடிய பிடிபி கட்சி, முஃப்தி முகமது சயீத், அவர் சமீபத்தில் வரைக்கும் நீங்க இது ஜுடிஷியல் கில்லிங் சொல்றீங்களேன்னு கொந்தளிக்கிறீங்க. இந்த நிகழ்வை, இதே நிகழ்வை டிராவஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறார், நீதி கேலி கூத்தாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். இவங்க என்ன கொள்கைக்காக போராடுறாங்களோ, இன்னைக்கு இந்த சர்ச்சைக்குரிய நிகழ்வு நடத்தி இருக்கிறாங்களோ, அதே போன்ற பல நிகழ்வுகளை உங்களுடைய கூட்டணி கட்சி நடத்திட்டு இருக்கு. அவங்க தேச விரோதிகளா இல்லையா? அவங்க தேச விரோதிகளா இல்லையா? சார், பயன்படுத்தின வார்த்தை டிராவஸ்டி ஆஃப் ஜஸ்டிஸ். நீதிமன்றங்கள்ல அதனுடைய தீர்ப்புகளை நீங்க சாதகமா பாதகமா பேசுறது ஒண்ணும் தப்பு இல்ல. நான் கேட்கறது ஆன்டி இந்தியா, டெஸ்ட்ராய் இந்தியான்னு சொல்லுவது தேசபக்த ஒரு வார்த்தையாது, கோஷமாது? நான் அதை தான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இங்கேயே கூட தமிழ்நாட்டில் கூட ராஜீவ்காந்தி கில்லிங்ல சில பேர் சொல்றாங்க அது மன்னிக்கணும்ன்றாங்க, மன்னிக்க கூடாதுங்கிறாங்க. நீங்க நீதிமன்ற தீர்ப்பை நீங்க எந்த விமர்சனம் பண்றத பத்தி சொல்ல, ஜுடிஷியல் கில்லிங்னு பேசுவதும் டெஸ்ட்ராய் இந்தியா யார் சொன்னாலும் உங்களோட கூட்டணி கட்சியான பிடிபி நிலைப்பாடு அதேதான் சார். சார், பிடிபி இல்ல சார், பாரதிய ஜனதா கட்சியில ஒருத்தர் டெஸ்ட்ராய் இந்தியா என்று சொன்னாலும் கூட எதிர்ப்போம். சம்திங் டிஃபரண்ட். பிளீஸ் அந்த வேர்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க நீதிமன்ற தீர்ப்பை, விராட் கோலி இந்திய கொடி ஆட்டினதா ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்றீங்க. பாகிஸ்தான் ஒரு தியோக்ராட்டிக் ஸ்டேட், அங்க ஜனநாயகம் இல்ல, நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஜனநாயகம் இந்திய நாட்டுக்கு எதிராக பேசுறது ஜனநாயகம் இல்லங்க. என்ன சார் பேசுறீங்க? பாகிஸ்தான் கொடியை இங்க ஆட்டி இந்தியாவுக்கு எதிராக நடந்து கைது செய்யப்பட்ட மசரத் ஆலம் யாருடைய ஆட்சி சார் வெளியே வராரு? உங்களுடைய கூட்டணி ஆட்சியில. மிஸ்டர் ஹரி, தேச விரோதம் இல்லையா? மிஸ்டர் ஹரி, நான் என்ன சொல்றேன், நான் ரெஃபர் பண்ணது பாகிஸ்தான்ல இந்த சின்ன விஷயத்தை கூட பெருசா எடுத்து தேச துரோகம் நினைக்கிறான். இந்தியாவை தகர்ப்போம் என்று சொல்லுவர்களுக்கு நீதிமன்றம் பேசிட்டு இருக்கிறேன். இன்னும் கேட்பது அப்படிப்பட்ட தேச விரோத கருத்துக்களை கொண்டவர்களை ரிலீஸ் பண்றதுக்கு பிடிபி பிஜேபி கூட்டணி அரசு முடிவெடுக்குது. அது தேச விரோதமா இல்லையா? நீங்க திருப்பி சொல்லுங்க சார். மீண்டும் ஹரி, நீங்க தான் என்னுடைய கருத்தை நீங்க உள்வாங்கிக்காமே பேசிட்டு இருக்கிறீங்க. ஒரு கருத்து தீர்ப்பின் மீது ஒரு கருத்தை சொல்லுவது வேறு. ஆனால் இந்தியாவை நீங்க வேணும்னே டைவர்ட் பண்றீங்க. டெலிபரேட்லி மிஸ்டர் ஹரி, டெலிபரேட்லி டைவர்ட்டிங் தி இஷ்யூ. யூ ஆர் டெலிபரேட்லி டைவர்ட்டிங் தி இஷ்யூ. சார், இல்ல உங்களுக்கு வசதி இல்ல. இந்த சப்ஜெக்ட்ல எந்த ஒரு தேசபக்தனும் ஏத்துக்க முடியாது சார். நீங்க இதுக்கு இது சரியான கம்பேர்லாம் பண்ணீங்கன்னா இல்ல, அதுலயே இந்த கடுமை இதுல கடுமை காட்டுறீங்க. நிச்சயமா இது தேச விரோதம் தான். இந்தியாவுக்கு எதிராக ஒரு கோஷம் போடுவது அப்படிங்கிறது ஒரு இந்தியனும் சைத்து கொள்ள முடியாது. சொல்லட்டுமா, அது ஒரு மோசமான கேவலமான செயல், அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அதே போன்ற ஒரு நிகழ்வு உங்களோட கூட்டணி ஆட்சியில் நடக்கும்போது, மீண்டும் சொல்றேன், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை விமர்சிக்கிறத பத்தி நான் பேசவே இல்லை. இன்னொன்னு, பிஜேபியோட இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி கொல்லப்பட்டார். அவரை கொன்னவங்களுக்கு அப்பியர் ஆகாதீங்கன்னு அங்க அப்ப எங்களுக்கு பிஜேபியில லீடரா இருந்த ராம்ஜத் மலாண்டி சொன்னோம். செய்தார். அவரை கட்சி விட்டு நான் விளக்கினோம். இதுதான் நாங்க தான். அதுக்கு தான் அப்போ நாட் இப்போ, அப்போ இந்திரா காந்தி அந்த மாதிரி விஷயங்களும் கூட. அதே மாதிரி ராஜீவ்காந்தி கொலையில எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ, காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் அவர் கொல்லப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்க நிலைப்பாடு எங்களுக்கு. ஆனா ராகுல் காந்தி மாதிரி அப்சல் குரு தூக்குள் போட்டதே அவங்க ஆட்சி. அப்கோர்ஸ் நாங்க கேட்டோம், அது கரெக்டும் கூட. ஆனால் இப்ப அரசியல் செய்யறாங்க. அதற்கு உங்களை போன்ற ஊடகங்கள் அதோ இருக்கே இதோ இருக்கே இதை எங்க பேசுறீங்க. ஹரி, உங்களை போன்ற ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்க வேண்டும்.
நீங்க ஒரு இந்தியாவை துண்டாடுவோம் ஒருத்தன் பேசுறான், அன்னைக்கு அவர் பேசுறாரு விட்டீங்கன்னு பேசுறது நியாயமே கிடையாது. இது தவறு என்றால் அது என்னன்னு ரொம்ப நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேச விரோத எந்த வார்த்தைகளையும் பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளாது. இன்னைக்கு நீங்க சகிச்சிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய கூட்டணி கட்சி இந்த நிலைப்பாடு எடுக்கும்போது ஏன் அவங்க மேல மீண்டும் சொல்றேன், வார்த்தையை பயன்படுத்தினீங்க நீங்க. ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நம்ம விமர்சனம் பண்றதுங்கிறதெல்லாம் வேற விஷயம் நான் சொல்லிட்டேன். இது அப்படி அல்ல. அவங்களுடைய நோக்கம் அங்கே மாணவர்கள் இந்தியாவை துண்டாடுவோம் பேசுறாங்க, காஷ்மீருக்கு சுதந்திரம் பேசுவாங்க. இதை கேட்டு அது மாதிரி நடவடிக்கை எடுக்க கூடாதா நான் கேட்கிறேன் சார். இன்னும் ஆதாரம் எங்க மிஸ்டர் ஹரி? ஆதாரம் நேத்து நடந்ததுக்கு இன்னைக்கு கொடுக்கறதுல போலீஸ் கிட்ட இருக்கும். தேவைப்படும் போது நீதிமன்றத்தில் வீடியோ ஃபுட்டேஜ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல, ஹரி கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீதிமன்றத்தில் கொடுக்கணும், அவ்வளவுதான். மீடியா சேனல்ல போன் பண்ணி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறது இந்தியா. கற்பனையான உங்களுடைய வாதத்துக்கு பதில் சொல்ல முடியாது. எந்த மீடியா சேனலுக்கு யார் போன் பண்ணாங்க சொல்லுங்க, ஆன் ரெக்கார்ட் சொல்லுங்க. இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். நாங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு டெல்லி போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. எல்லா சைடுல இருந்து வீடியோஸ் வேணா கேட்பாங்க. ஆனா அவரே சொல்றாரு போலீஸ் அங்க இருந்திருக்காங்க, வீடியோ எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. அத பத்தி எஃப்ஐஆர்ல ஒரு மென்ஷன் இல்ல. அத பத்தி எஃப்ஐஆர்ல என்ன இருக்கணும்? ஜி நியூஸ் தொலைக்காட்சியில வந்த வீடியோஸ் நினைக்காதீங்க. எஃப்ஐஆர்ல என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் சார். அது நீங்க சொன்னீங்க சில பேரெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லங்க. இதுல இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆன்டி இந்தியா ஸ்லோகன்ஸ் இது பண்ணி சில பேர் சேர்ப்பாங்க. அப்படியும் பண்ண முடியும். எஃப்ஐஆர்ங்கிறது நாட் சார்ஜ் ஷீட். இதா சார்ஜ் ஷீட்ல எல்லாமே வரும். ஐ ஹோப் சோ நீங்க இதை நிரூபிப்பீங்க அப்படின்னு. இதுக்கான அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்க? இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்ணையாகுமார் அப்படி சொன்னாரா? சொல்லியிருந்தால் அதற்கான ஆதாரம் எங்க? சொல்லியிருந்தால் மிகப்பெரிய தவறு. இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள நிச்சயமா நாம் எல்லாம் பொறுத்திருக்க வேண்டும். நான் திரு மாணிக் தாகூர் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இது ஒரு தேச துரோக புகார் அவர் மேல இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருப்பது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல இல்லையா திரு மாணிக் தாகூர்? அது அதீதம்னு கருதுறீங்க, அப்படிதானே? திரு மாணிக் தாகூருக்கு என்னுடைய கேள்வி. திரு மாணிக் தாகூர் நான் பேசுவது கேட்குதா? ஐ திங்க் there is a technical problem. ஒரு சிறிய இடைவெளி எடுக்க வேண்டிய தருணம். மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. இதுல அரசாங்கம் கையாண்ட விதமும் சரி, மாணவர்களுடைய செய்கையும் சரி, இரண்டுமே சர்ச்சையாக இருக்கிறது. இதை தாண்டி அரசியல் கட்சிகள், இதர அரசியல் கட்சிகள் இதை வைத்து அரசியல் செய்கின்றனவா? பல கேள்விகள் எழுகின்றன. விவாதிப்போம் ஒரு சிறிய இடைவெளி. டெல்லி மாணவர் சர்ச்சை அத்துமீறுவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேசிய அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயம் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலையும் பட்ஜெட் கூட்டத்தொடரிலையும் எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. இந்த நிலையில நம்முடைய திரு மாணிக் தாகூர் அவர்கள் இணைகிறார், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த பிரமுகர். திரு மாணிக் தாகூர், இப்போ இந்த கருத்துக்கள் தேச விரோதமான கருத்துக்கள் அப்படின்னு நீங்க உடன்படுறீங்க. ஆனா இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாரு மாணவர் தலைவர் கண்ணையாகுமார். அவர் மீதான தேச துரோக புகார்ங்கிறது ஜனநாயக விரோதம், அத்துமீறல் அப்படின்னு கருதுறீங்க இல்லையா? என்னுடைய புரிதல் சரியா? இல்ல, மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் RSS வழிகாட்டுதலில் நடக்கின்ற அரசு, மோடியினுடைய அரசு. இந்த அரசு தொடர்ந்து RSS ஒரு குழந்தையாக இருக்கின்ற ABVP அமைப்பை மாணவர்கள் மத்தியிலே தொடர்ந்து அது நிராகரிக்கப்பட்டு வருகிறது. ஜேஎன்யூவாக இருக்கட்டும், ஹைதராபாத்தாக இருக்கட்டும், பல இடங்களிலே RSS சிந்தனை நிராகரிக்கப்பட்டு வருகிறது. அதனை முன்னெடுப்பதற்காக இவர்கள் முயல்கின்ற அதையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய நிலைப்பாடு. அதாவது இந்த தேச துரோக குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அதீதமா கருதுறீங்க, இந்த மாணவர் ஃப்ரேம் செய்யப்பட்டிருக்கிறதா கருதுறீங்க. என்னுடைய புரிதல் சரியா? ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அதாவது இரண்டு விஷயங்கள் அதுல இருக்கு. அதாவது என்ன, அதுல தேச விரோதமான என்ன இருந்தது என்பதனை வெளியிட வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். அதாவது ஒரு செடிஷன் என்று சொல்லியிருப்பதனுடைய மூலாந்திரத்தை என்ன அடிப்படையிலே செய்திருக்கிறார்கள் என்பதனை கேட்டிருக்கிறோம். அதே போல ஒரு மாணவர் தலைவர், பல்கலைக்கழக மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மிகப்பெரிய
பல்கலைக்கழகமாக இருக்கின்ற இந்தியாவிலே மிகப்பெரிய அறிவாளிகளை ஏன் அமைச்சர்களாக செயலாளர்களாக இருப்பவர்களை உருவாக்கி ஒரு பல்கலைக்கழகத்தை ஒரு தீவிரவாதத்தினுடைய அடிப்படை வாதத்தினுடைய ஒரு பல்கலைக்கழகமாக RSSம் அதனுடைய சார்ந்த அமைப்புகளும் குற்றம் சாட்டுவதை நாங்கள் அதை கண்டிக்கிறோம். மேடைக்கு மேடை காங்கிரஸ் தலைவர்கள் முழங்குவது இந்த செடிஷன் தேச துரோக குற்றச்சாட்டு இந்த மாணவர் மீது, மாணவர் தலைவர் மேல அதீதம் ஜனநாயக விரோதம் அப்படின்னு முழங்கி வரீங்க. நீங்க திரு ராகுல் காந்தியுடைய அன்புக்கு பாத்திரமானவர், அவரோட நெருக்கமானவர். இதுல ஒரு உயர் தார்மீக நிலைய காங்கிரஸ் எடுத்து விட முடியுமா, ராகுல் காந்தி எடுத்து விட முடியுமா? தேச துரோக புகார சுமத்திட்டாங்க, அநியாயமா அதீதமா வழக்கு போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு உயர் தார்மீக நிலைய இந்த அரசாங்கத்து மேல குற்றஞ்சாட்டி நீங்க எடுத்துட முடியுமா திரு மாணிக் தாக்கூர்? நீங்கள் ஏன் எடுக்கக்கூடாது? அதாவது எங்களை பொறுத்த மட்டும் சார், நாம தமிழ்நாட்டில் கூடங்குளத்தில் 8500 பேருக்கு மேல தேச விரோத புகார் எதற்காக சுமத்தப்பட்டது? அணு உலையை எதிர்த்தார்கள் அப்படிங்கிற காரணத்தினால. ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அரசு, டாக்டர் மன்மோகன் சிங். அந்த வழக்குகள் போடப்பட்ட போது கைகொட்டி வரவேற்றது காங்கிரஸ். அன்னைக்கு 8500 தேச துரோக வழக்குகள் கூடங்குளத்தில் மட்டும் அந்த பகுதி மக்கள் மேல மட்டும் போடப்பட்டது. குழந்தைகள் உட்பட கைது செய்யப்பட்டார். இந்த அரசு போட்டது, அதை ஊக்குவித்தது உங்கள் அரசு, அதை வரவேற்றது தமிழ்நாடு அரசு, அதை ஊக்குவித்தது நீங்கள். கேள்வி காங்கிரஸ் அரசு போடல, அதை ஊக்குவித்தது நீங்கள், வரவேற்றது நீங்கள். கேள்வி காங்கிரஸ் அரசு போட்டதா? கேள்வி காங்கிரஸ் அரசு போட்டதா? இல்லை, வரவேற்றது நீங்கள். கேள்வி காங்கிரஸ் அரசு போட்டதா? I said no, வரவேற்றது நீங்கள். அதை வரவேற்றது நீங்கள், ஊக்குவித்தது நீங்கள். அரசு அதாவது அரசினுடைய நிலை என்பது வேறு. நான் இங்கே பேசிக் கொண்டிருப்பது என்பது உங்களுடைய அமைப்பினுடைய ரீதியாக ஒரு கல்வித்துறையில் நடந்தது. கூடங்குளத்தில் இல்ல தேச விரோத வழக்கு போடப்பட்டது. அப்போது எங்க போனார் ராகுல் காந்தி? வேர் வாஸ் ராகுல் காந்தி? எங்க இருந்தார்? ஏன் நீங்க கொந்தளிக்கல? இன்னைக்கு தேச விரோத வழக்கு போடப்பட்டிருக்கிறாரு. 8500 பேர் மேல குழந்தைகள், பெண்கள் உட்பட போது எங்கே போன ராகுல் காந்தி? ராகுல் காந்தியை பொறுத்த மட்டிலே மிக தெளிவாக இருக்கிறார். அவரை பொறுத்த மட்டிலே எங்கெல்லாம் மக்களுடைய குரல் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இல்லையோ அங்கெல்லாம் ராகுல் காந்தி இருப்பார். ராகுல் காந்தியை பொறுத்த மட்டிலே கூடங்குளத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் எனக்கு அனுமதிக்க வேண்டும். கூடங்குளத்தை பற்றி நாம் தெளிவாக பேச வேண்டும். கூடங்குளம் என்பது ஒரு மத்திய அரசினுடைய நிலை, மத்திய அரசினுடைய நிலை, மாநிலத்தினுடைய நிலை, அங்கு இருக்கின்ற மக்களுடைய நிலை என்பது வேறு வேறு விதமாக இருந்தது. அதனையும் இதையும் நீங்கள் ஒரு கட்சியினுடைய பிரச்சனையையும் ஒரு பிரச்சனையும் செடிஷன் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க காங்கிரஸ்காரர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்கிறீங்க. நான் கேட்கிறேன், இங்க தமிழ்நாட்டில் ஒரு அணு உலையை எதிர்ப்பது அப்படிங்கிறது எப்படி செடிஷன் ஆனது காங்கிரசுக்கு? அன்னைக்கு ஏற்புடையதாப்பட்டது, இன்னைக்கு செடிஷனா? மாணவர்கள் மீது செடிஷனானீங்க, அன்னைக்கு குழந்தைகள் மீது செடிஷனானு ஏன் நீங்க கொந்தளிக்கல? ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, இல்லாத போது இங்கே ஆட்சியில் இருந்தவர்கள் எடுத்த நிலை, அதனை மத்திய அரசு, அப்பொழுது மத்திய அரசில் இருந்த ஐக்கிய ஜனநாயக UPA அரசாங்கம் ஏற்றது. ஏன் எதிர்க்கல? காங்கிரஸ் கட்சி ஏற்றது, ராகுல் காந்தி ஏற்றது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ராகுல் காந்தி அரசில் இருந்தார், வரவேற்றங்க உங்க மாநில தலைவர்கள். ராகுல் காந்தி தயவு செய்து ஹரி அவர்களே, ராகுல் காந்தி அவர்களை கேட்டு அந்த அரசாங்கத்திலே அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டிருந்தால், அதாவது அவரை பொறுத்த மட்டும் மிக 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 கடுமையான நிலை எடுக்க வேண்டியிருந்தது. கடைசியிலே ஊழலை எதிர்த்து எப்பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளும், அனைத்து மொத்த அமைச்சரவையும் சேர்ந்து ஊழலை குற்றம் சாட்டியிருப்பவர்களை அப்பீலுக்கு செல்லும் பொழுது அவர்கள் பதவி ராஜினாமா செய்ய வேண்டியதில்லை என்ற அந்த அமெண்ட்மெண்டை கொண்டு வரும் பொழுது அவர் கடுமையான வார்த்தையை பேச வேண்டியிருந்தது. அவர் கடுமையான வார்த்தையை ஏங்க கடுமை எடுக்கல? எங்க போனார் அவரு? நீங்க கடுமையே காட்ட அரசு கிட்ட ஹரி அவர்களே அவருடைய கருத்தை கட்சியிலே சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். தன்னுடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்க போனது? கட்சியினுடைய அமைப்பில் அவர் சொல்கிறார், ஒரு மாணவர் மேல மாணவர்கள் மேல தேச துரோக வழக்கு, கட்சியினுடைய துணைத் தலைவர், எதிர்கட்சியில இருக்கிறோம். இல்ல இன்னைக்கு இரண்டையும் குழப்ப வேண்டாம். இல்ல ரெண்டுத்திலுமே ஒத்துப்போக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர், சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர்
தலைவர் அவர். காங்கிரஸ் கட்சியுடைய முகமாக இருக்கிறார். அசீம் திரிவேதிங்கிற ஒருவர், தயவுசெய்து இரண்டு விஷயங்களையும் குழப்பக்கூடாது. அசீம் திரிவேதிங்கிற ஒருவர், நான் ராகுல் காந்தியே கேட்கலங்க, அசீம் திரிவேதிங்கிற ஒருவர் கார்ட்டூன் படம் போட்டார்னு செடிஷன் வழக்கு. அப்ப எங்க போனது காங்கிரஸ் எதிர்ப்பு? அப்ப என்ன செய்தீங்க? அன்னைக்கு ஏன் கொந்தளிக்கல? அவர் மேல தேச துரோக வழக்கு. இன்னைக்கு கொந்தளிக்கக்கூடிய நீங்க இரண்டு விஷயங்களையும் நாம் தொடர்ந்து நீங்கள் இரண்டையுமே மிக்ஸ் பண்ணி பார்க்க கூடாது. தயவு செய்து நான் சொல்வதை நீங்கள் அப்பொழுது இருந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அரசாங்கத்தினுடைய நிலை வித்தியாசமாக இருந்தது. அது ஒரு கூட்டணி அரசு. கட்சியினுடைய நிலையிலே மாற்றம், மிகப்பெரிய மாற்றம் இருந்தது. கட்சியினுடைய நிலையிலே ஒவ்வொரு நிலையிலும் கட்சியினுடைய நிலையிலே மாற்றம் வேண்டும் என்று ராகுல் காந்தி சொல்லிக் கொண்டிருந்தார். அதிலே ஆட்சியிலே இருந்தவர்கள், அப்பொழுது அமைச்சர்களாக இருந்தவர்களும் சரி, அதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் மக்களுடைய நம்பிக்கை இழந்தோம் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறேன். அசீம் திரிவேதி போடப்பட்ட தேச துரோக வழக்குகளை காலத்தில் நடந்த போடப்பட்ட வழக்குகளை அவர் எதிர்த்தார், மனதளவில் எதிர்த்துட்டு இருந்தார், வெளியில சொல்லலாமா இல்லையா? ராகுல் காந்தியை பொறுத்தமட்டிலே, ஜனநாயகவாதியாக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தமட்டிலே நீங்கள் ஒன்றை மட்டும் தயவு செய்து அவரிடம் குறை கண்டுபிடிப்பதை மட்டும் RSS கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதே போல ராகுல் காந்தி நீங்கள் நினைக்க கூடாது. உங்களை பொறுத்தமட்டிலே மற்ற காங்கிரஸ்காரர்கள் எங்க போனாங்க? இந்த இஷ்யூலயே எல்லா காங்கிரஸ்காரங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தேச துரோக, இந்த மாதிரி டெஸ்ட்ராய் இந்தியா ஸ்லோகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. ராகுல் காந்தி ராகுல் காந்தி தனியா போடுறீங்க? காங்கிரஸ் முழுக்க இருக்குது. ராகுல் காந்தி அதே ஹைதராபாத் இஷ்யூல அந்த தலித் மாணவன் தற்கொலை விஷயத்துக்கு முன்னாடி 6 பேர் இறந்திருக்காங்க. 6 தற்கொலை நடந்திருக்கு தலித் மாணவன். அப்பெல்லாம் போகல. சகோதரர் ராகவன் அவர்களே, நான் மதுரையில இருந்து பேசுகிறேன். நீங்க ஸ்டுடியோல இருக்கீங்க. தயவு செய்து எனக்கு உங்களுக்கு நீங்கள் பேசும் பொழுது நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நீங்கள் சொன்னீர்கள், ராகவன் அவர்கள் சொன்னார்கள் 20 முதல் முறையாக JNUல இப்படி ஆன்டி இந்தியா ஸ்லோகன் ஏற்றப்பட்டது என்பதெல்லாம் சொன்னார்கள். இதிலே உண்மை நிலை என்பது மிக முக்கியமான நிலை. அதாவது 20 மாதங்கள் ஆகிவிட்டன அரசு அமைந்து, மோடியினுடைய அரசு அமைந்து. தொடர்ந்து ABVP அங்கே தோற்கடிக்கப்பட்டு வருகிறது JNUல. அதனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இது. இப்பொழுது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய விளைவாக சகோதரர் டீப் அங்கிருந்து வந்த JNU மாணவர் நீங்க உங்க ஆட்கள் அவங்க ஆட்கள் சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணல. பொறுத்த மட்டும் இந்த நாட்டிற்காக சுதந்திர கட்சி காங்கிரஸ். அதாவதுங்க RSS பொறுத்த மட்டும் தெரியாம பேசாதீங்க மிஸ்டர் மாணிக் தாக்கூர். நீங்க இந்தியாவை தகர்ப்போம் மோடியை எதிருங்கள், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏற்றிய இயக்கம் மிஸ்டர் மாணிக் தாக்கூர், மோடியை எதிருங்கள், உங்களுக்கு உரிமை இருக்கிறது. பிஜேபியை எதிருங்க, உங்களுக்கு உரிமை இருக்கிறது. மாற்று கருத்து இருக்கலாம், தப்பில்லை. தயவு செய்து இந்தியாவை சிதைப்போம் என்பவர்கள் கூட சேராதீங்க. முதல் முறையாக RSS இயக்கம் ஏற்றியது இந்த நாட்டுக்காக. சரி, தயவு செய்து மோடியை எதிர்ப்பதாக சொல்லிவிட்டு இந்தியாவை தகர்ப்போம் சேராதீங்க தான் எங்களுடைய ரிக்வெஸ்ட். இல்ல அவங்க இல்லன்னு உங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் எப்பொழுதும் காங்கிரஸ் கட்சி இந்தியாவை எப்பொழுதும் பாதுகாத்திருக்கிறது. அனைத்து தியாகங்களையும் செய்திருக்கிறது காங்கிரஸ் தலைவர்கள். இந்தியாவை உடைப்பாங்களோட கூட போறீங்க. அப்புறம் அதுக்கு வேற விளக்கம் கொடுத்துருக்கீங்க. மோடி உங்களுக்கு எதிராக இருக்கட்டும், தவறில்லை. இந்தியாவை மற்றவர்களுடைய கருத்தை கேட்க பழகுங்கள். ஆட்சியில் இருக்கிறீர்கள், நாங்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். இந்தியாவுக்கு எதிராக யார் பேசினாலும் ஏத்துக்க முடியாது சார். இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லையா சார்? மோடி உங்களுக்கு எதிராக தவறு கிடையாது. அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது ஒரு தேசிய கட்சி ஆதரவு கொடுக்கலாமா? உங்களுக்கு மோடி எதிராக இந்தியாவுக்கு எதிராக மாறுவீங்களா? மோடி எதிராக வைத்துக் கொள்ளுங்கள், தவறே கிடையாது. ஆனால் நாட்டுக்கு எதிராக போகாதீங்க. அந்த மா பாதகத்தை செய்யாதீர்கள். பொறுத்த மட்டிலே அந்த மா பாதகத்தை செய்யாதீர்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே இந்தியாவிற்காக பல தியாகங்களை செய்த இயக்கம். தலைவர்களை இழந்திருக்கிறோம். 2 பேருமே தேசபக்தி போட்டி நடத்திருக்கீங்க. ஓகே, அது 2002 தான் RSS கட்சிக்கார RSS இயக்கம் தேசிய கொடியை ஏத்துட்டு, அதாவது விஷயம் தெரியாம தவறான தகவல்களை கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தேசத்திற்கு எதிரானவரோடு போக தேசத்திற்கு எதிரானவரோடு போகாதீங்க தயவு செஞ்சு. ஐ ரிக்வெஸ்ட் யூ, வி ரிக்வெஸ்ட் யூ. ராகவன், திரு மாணிக் தாக்கூர், பானுகம் சொல்லக்கூடிய முதற்கட்ட கருத்தை கேட்போம். இதுல அரசு கையாண்ட விதம்
இன்னைக்கு இந்த மாணவர்களும் கூட சொல்லக்கூடிய விஷயம், எல்லாருமே ஏற்கக்கூடிய விஷயம், கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு கருத்தொற்றம் இருக்கக்கூடிய விஷயம், அப்படிப்பட்ட தேச விரோத கருத்துக்கள் அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு. இந்த மாணவர், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாணவர் கண்ணையா குமார் இந்த ஒரு கோஷங்களை வைத்தார் அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் ஆதாரம் வரல. நாங்க சமர்ப்பிப்போம், அது வரைக்கும் பொறுத்திருங்கிறாரு திரு ராகவன். இந்த அரசு கையாண்ட விதம் சரிங்கிறதுங்களா? நேற்றுக்கு அதற்கு முந்தின நாள் கோர்ட்ல பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள், போலீஸ் இருக்கும் பொழுது. இது என்ன மாதிரியான ஒரு சூழலை காட்டு? அதாவது இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, காஷ்மீர் விடுதலை அப்படிங்கறத காஷ்மீரிகள் பார்வையிலிருந்து பார்த்தா அது விடுதலைக்கான உரிமை, அவர்களுடைய உரிமைக்காக அவர்கள் எழுப்புகிற குரல். ஆனா அதே இந்திய அரசு இல்ல இந்திய மக்கள் அதை பார்க்கிற விதம் அது ஒரு பிரிவினைவாதத்துக்கான குரல். ஆக இந்த இரண்டு குரல்களும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுங்கிற நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுகிற ஒரு இதுதான் நமக்கு தேவை. ஆனா இந்த இடத்துல இந்த நிறுத்தி நிதானமாக செயல்படுவதற்கான எந்த தளமும் இல்லாமல் எல்லா இடங்களிலும் அரசியல், அதிகாரத்திற்கான அரசியல், எதிரரசியல், வெறுப்பரசியல் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல பிளே ஆகும்போது மாணவர்கள் அந்த இடத்துல பலியாறாங்கன்னு நான் பாக்குறேன். இந்த மாதிரியான ஒரு ஈவென்ட் நடத்துறதுக்கு முதல்ல விசி அலோவ் பண்றாரு, அப்புறம் அந்த பெர்மிஷனை வித்ட்ரா பண்றாரு, போலீஸ் உள்ள வர்றதுக்கு ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுத்திருக்காரு, போலீஸ் உள்ள வருது. ஆக ப்ரொவோகேட்டிவான ஒரு ஈவென்ட் நடக்க போகுதுங்கிறது முன்னாலேயே எல்லாருக்கும் தெரியுது. இந்த உமர் காலித் இன்னைக்கு நேத்து புதுசா அந்த கேம்பஸ்க்கு இருப்பவர் இல்ல, ஏற்கனவே நல்ல தெரிந்தவர். ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர்ங்கிற முறையில இந்த கண்ணையாக்கும் இந்த உமர் காலிதை பத்தி தெளிவாக தெரிந்திருக்கும். இவருடைய நிலைப்பாடு என்ன, இவர் எந்த மாதிரியாக இந்த விஷயத்தை முன்னெடுத்து செல்வார். கடந்த 2 ஆண்டுகளாகவும் நடந்திருக்கு இதே கூட்டம். அதுல இந்த ஆன்டி இந்தியா கோஷங்கள் வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கல. இங்க பாஜக ஆதரவு மாணவர் யூனியனுக்கும் எதிர்த்தரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்படுது, அதுல வார்த்தைகள் தடிக்கின்றன, இந்த கோஷமும் வருது. இந்த கோஷங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் எந்த ஒரு மாணவமுள்ள இந்தியனும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆனா இது அதற்கான ஒரு சூழலும் ஒரு அஜிடேட்டட் அட்மாஸ்பியரும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல கோஷமிட்டவர்கள் கண்டுபிடிக்கப்படணும், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தொற்றுமை இருக்கு. ஆனா செய்யாத மாணவர் மேல நடவடிக்கை. அதுக்கு பிறகு பார்க்கும்பொழுது ஜேஎன்யூ ஹாஸ்டல்ல போய் பெண்கள் விடுதியில சர்ச், பத்திரிகையாளர்கள் மேல போலீஸ் இருக்கும் பொழுதே தாக்குவது, இதெல்லாம் அரசு கையாளக்கூடிய விதத்தை பத்தின கேள்வி எழுப்பலையா? அதாவது ஐபி ரிப்போர்ட் வந்ததுக்காக ஒரு செய்தித்தாள்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. 18 யூனிவர்சிட்டியில February 9 இதே மாதிரியான ஒரு ஈவெண்டை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் தொடர்ந்து நடந்திருக்கு. உமர் காலிதும் அதுல ஒருவராக இருந்திருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான ஏற்பாடுகள் நடக்குதுங்கிறது இந்த ஸ்டூடெண்ட் லீடருக்கு ஜேஎன்யூ கேம்பஸ்க்குள்ள இந்த மாதிரி ஒரு ப்ரொவோகேட்டிவா ஒன்று நடக்க போகுது, ஏதோ பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று நடக்க போகுதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு தானே இவர் போயிருக்கிறார். தடுத்தாராங்கிறது வேற. அந்த மாதிரி கோஷங்கள் எழுப்பப்பட்டதை தடுக்கல, அந்த இடத்துல அந்த கோஷங்கள் எழுப்பப்படுகிறது. இவர் போய் அந்த இடத்துல ஒரு ஸ்பீச்சும் கொடுக்கிறார். இந்த நிகழ்வுக்கு இவர் அனுமதி கொடுக்கல. இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கண்ணையா அவர் அனுமதி சொல்லல, பல்கலைக்கழகம் கொடுக்குது. அதுக்கு பிறகு ரத்து செய்யுதுங்கிறது வேற விஷயம் இல்ல. யாரோ எழுப்பக்கூடிய ஒரு கோஷத்துக்கு இவர் எப்படி பொறுப்பாவார்? கைது செய்யப்படக்கூடிய மாணவர், அதாவது மாணவர்கள் அரசியல் கருத்துக்களை செமினார் மூலம், ஒரு கருத்தரங்குகள் மூலம் பல்வேறு அரசியல் கருத்துக்களை கொண்டு பேசலாம், அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளலாம், ஒரு நிலைப்பாடும் எடுக்கலாம். அதுல பிரச்சனையே இல்லை. மாணவர்களுக்கு அரசியல் தேவை. ஆனா அந்த அரசியலின் மீது, அந்த கருத்துகளின் மீது அவர்கள் கள செயல்பாட்டில் இறங்கும் போது, நேரடியான அரசியல் கள செயல்பாட்டில் இறங்கும் போது, ஒரு கேம்பஸ்குள்ள நடக்கும்போது, கல்வி வளாகங்களுக்குள் நடக்கும்போது அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்தா, தேச விரோத ஸ்லோகன்ஸ் எழுப்புகிற அளவுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வந்தா அந்த ஸ்டூடெண்ட் யூனியன் லீடரை தான் பாதிக்கும். ஏன்னா கேம்பஸ்குள்ள நடக்குது, மாணவர்களுக்கான பொறுப்பேற்றவர், எலெக்டட் போஸ்ட்ல இருக்கிறவர், அவர் தான் தார்மீக பொறுப்பு இருக்கு. ஆனா தேச துரோக குற்றச்சாட்டு பதிவு செய்யறது அது அதிகம் இல்லையா? தேச துரோக வழக்குங்கிறது மிக அதீதம். ஏன்னா எதுவுமே ப்ரூவ் ஆகல. ப்ரூவ் ஆன பிறகு நீங்க என்ன மாதிரி அதை அணுகுறீங்கிறது வேற. ரெண்டாவது மாணவர் அடிப்படையில் மாணவர்ங்கிற ஒரு சேஃப்கார்டு அவருக்கு இருக்குது. அதனாலதான் எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அரசியல் இதுக்கு அஜெண்டாக்கு எப்பவுமே மாணவர்களை கைது செஞ்சிருக்கலாம், எவ்வளவு பிரிவுல வழக்கு பதிவு செஞ்சிருக்கலாம். ஆனா உடனடியே இந்த இவ்வளவு கடுமையா தேச விரோத குற்றச்சாட்டு, இந்தியாவை தகர்ப்போம் அப்படின்னு சொன்னா திருப்பி நீங்க சார், அவர் அந்த யூனியன் லீடர் சார், எந்த யூனியன் சொன்னது யார் சார்? அவர் இல்ல. இருங்க உமரோட கூட இருக்கிறவர் தானே அவரு. நான் என்ன கேக்குறேன் இல்ல சார், ஆர்கனைஸ் பண்ணுவது டிஎஸ்யூங்கிற வேற ஒரு யூனியன். இருங்க சார், நான் என்ன சொல்றேன், அந்த இடத்துல எழுப்பப்பட்ட கோஷங்கள் தேச விரோத கோஷமா இல்லையா?
அதுக்கு போடாம வேற எதுக்கு அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா அந்த சட்டத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும்? நாட்டுக்கு எதிராக பேசுறவர்களுக்கு என்ன சாதாரண இந்த 75 கேஸ் போட நீங்க நான் சொல்றேன் சார், அரசு போலீஸ் கைது பண்றது இவங்க சொல்றாங்க மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி. அது நிரூபிக்க வேண்டியது நீதிமன்றம். இங்க ஸ்டுடியோஸ் இல்ல, என்ன ஆதாரம் என்பது நீதிமன்றத்தில். சார்ஜ் ஷீட்டுக்கு டைம் இருக்கு, சார்ஜ் ஷீட்ல தான் அதெல்லாம் வரும். எஃப்ஐஆர்லயும் உடனே டிவியில கூட்டிட்டு வந்து 4 பேர் நிக்க வச்சு வீடியோ எல்லாம் போட்டு காட்ட மாட்டாங்க. காவல்துறைக்கு அதுக்கு ரைட் இருக்கு, செய்வதற்கு நேரம் இருக்குது. நீதிமன்றம் கொஸ்டின் பண்ணும், இல்லனா எப்படியா போட்டேன்னு குவாஷ்க்கு போலாம். அரசியல் இந்தியாவில் இருக்கிற சட்டங்கள்ல பல ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஒண்ணு மாத்திரம் சொல்றேங்க, இவங்க எல்லாம் பேசும்பொழுது உரிமைகள், பேச்சுரிமை சார், ஃபண்டமெண்டல் ரைட்ல கூட there is reasonable restrictions are given. எல்லா உரிமைகளுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்துல. நீங்க கண்டவா எதவானா பேசுவீங்க சார். சாமி இங்க இருந்தாலும் நான் தமிழ்நாட்டுல பாக்குறேன், சில சிலைகள்லாம் உடைச்சிடுறாங்க. உடைச்ச உடனே கலவரம் நடக்குது. என்ன சார் டிமாண்ட் பண்றோம்? சிலையை உடைச்சவனை கைது பண்ணு தான் டிமாண்ட் பண்றோம். கலவரத்தெல்லாம் அப்புறம் பாக்குறேன். இங்க கோஷம் போட்டவனை கைது பண்ணா அவனை ஏன் கைது பண்ணீங்க? நேத்து போய் நேத்து வந்து பத்திரிகையாளரை தொட்டாங்களே அவங்களை கைது பண்ணுங்க. டைவர்ட் பண்றீங்க. பத்திரிகையாளர்கள் அவர்களோட பணியை செய்யும் போது நடத்தப்பட்ட தாக்குதல் டைவர்ட் பண்றது சின்ன சின்ன விஷயம். ஒண்ணு பாருங்க, அதற்கான சுப்ரீம் கோர்ட் பாத்துட்டாங்க, அது ஒரு கமிட்டியை போட்டு நடவடிக்கை எடுக்கட்டும். அதுக்கும் நடவடிக்கை எடுக்கட்டும். சுப்ரீம் கோர்ட் சீஸ் தி மேட்டர். கைது செய்யப்பட்டவர் பத்திரிகையாளர் உங்க பேர்ல ஏதோ நடந்ததுன்னா கொந்தளிக்கிறீங்க, இந்த நாட்டை துண்டாடுவாங்க, அதுக்கு பேச மாட்டேங்கிறீங்க. யார் சரி? அதுக்கு விவாதத்துக்கு வாங்க, அதற்கு நியாயம் கற்பிக்கிறீங்க. எப்படி அந்த கேஸ்ல செக்ஷன்ல போடலாம் கேக்குறீங்க? எல்லாரும் அதே போல பாரதிய ஜனதா கட்சியில போலீஸ் முன்னாடி நீதிமன்ற வளாகத்துல தாக்குதல் நடத்துது. அது ஒரு சாதாரண நிகழ்வா சொல்லல. பிஜேபியோட ராகவன் கண்டிக்கணும், இல்ல ஹரி கண்டிக்கணும், காங்கிரஸ்காரர்கள் கண்டிக்கணும், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கண்டிக்கணும். இந்த நாடை துண்டாடுவான்னு ஒருத்தன் பேசுறான், அதற்கு வக்காலத்து வாங்கி அவங்க பேர்ல கேஸ் தவறு. யூ ஆர் क्वेश्चनिंग. என்ன சொல்றீங்க? அந்த செக்ஷன் போடலாமா? சார், அந்த செக்ஷன் போடலாமான்னு கேக்குறீங்க. ஆதாரம் எங்க? இந்த நபர் உங்களுக்கு தெரியும், சட்டத்தின்படி அதற்கு காலம் இருக்கிற சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுது. அதை செய்வாங்க, நாளைக்கே கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை, எதனால ஒரு நபர் மீது தேச துரோக வழக்கு போட்டுருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. அவருக்கு அதே போல மாணவர் தீபாஞ்சன் கேட்க விரும்புறேன். நீங்க பல்வேறு வாதங்களை கேட்டிருப்பீங்க. இதற்கான ஊக்கம் அளிக்கப்பட்டதுதான் இதற்கான ஒரு மையமான ஒரு காரணமே. இதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஒரு உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு கேலி கூத்தாக்குற மாதிரி இல்லையா? ஒரு இந்திய நாட்டையும் இந்திய நாட்டுடைய அமைப்புகளையும் உச்சநீதிமன்றத்தையும். தீபாஞ்சன், முதல்ல உங்க கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவர் பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு கேட்டார். அதாவது வந்து அவர் என்ன சொல்றாரு, அதான் நாங்களும் எல்லாருமே அதான் தானே சொல்லிட்டு இருக்கோம். அதாவது வந்து யாரு வந்து அந்த கோஷங்களை எழுப்புனாங்களோ, யார் வந்து இந்தியாவுக்கு எதிராக கோஷங்களோ அவங்கள வந்து தண்டிங்க, அவங்கள நீங்க தண்டிங்க. டிஎஸ்யூங்கிற ஒரு யூனியன் ஆர்கனைஸ் பண்ணிருக்கு சார். who organized யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க? உங்களுக்கு யார் ஆர்கனைஸ் பண்ணான்னு தெரியாம ஏன் பேசிட்டு இருக்கீங்க? ஆர்கனைஸ் பண்ணது ஒரு 10 பேர், அவங்க இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. இப்போ ஜேஎன்யூ கேம்பஸ்ல 3 லெஃப்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுதான் யூனியன்ல இருக்காங்க. ஒன்னு ஐசா, இன்னொன்னு வந்து ஏஎஸ்எஃப், இன்னொன்னு வந்து நான் சேர்ந்திருக்கூடிய ஆர்கனைசேஷன் எஸ்எஃப்ஐ. எங்க 3 ஆர்கனைசேஷன் தான் மெயினான ஆர்கனைசேஷன். எந்த ஆர்கனைசேஷனோ இல்ல ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனோ இந்த நிகழ்ச்சியோட ஆர்கனைசர் கிடையாது. இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அந்த போஸ்டர்ல அவங்க பேர் எல்லாமே இருக்கு. அவங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு நிகழ்ச்சி. அதுக்கு வந்து நீங்க தான் ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அது முதல் பெரிய தப்பு. இன்னொன்னு வந்து உங்ககிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்குன்றீங்க, எல்லாம் இருக்குன்றீங்க. நீங்க இப்ப பேஸ்புக்ல எல்லாம் பல வீடியோ போயிட்டு இருக்கு, அந்த கோஷம் கொடுக்குறாங்க இல்ல. அதுல நான் தெளிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நாங்களும் அந்த வீடியோ எல்லாம் பாத்திருக்கோம். அதுல வந்து ஒரு ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் கூட
இந்தியாக்கு எதிரா கோஷம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த வீடியோல இருந்து நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அந்த மாதிரி ஒரு ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட் கூட ஒரு சிறிய இன்டரப்ஷன். பானுகோம்ஸ் உங்களை நோக்கி சில கேள்விகள். ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட. கேம்பஸ்குள்ள போஸ்டர் அடிச்சு தான் இந்த ஈவென்ட் நடக்குது. போஸ்டர்லயே அப்ஜெக்ஷனபிள் வார்த்தைகள் இருந்ததா சொல்றாங்க. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் லீடரா கனகையா குமார் என்ன செய்திருக்கணும்? என்ன செஞ்சார்? இல்ல அப்ஜெக்ஷனபிளான வார்த்தை இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க என்ன அப்ஜெக்ஷனபிளான வார்த்தை இருந்தது? நீங்க சொல்லுங்க. இல்ல வாட் ஆர் தே அப்ஜெக்ஷனபிள்? போஸ்டர் அடிச்சு அப்சல் குருவுக்கு ஆதரவான ஒரு ஈவென்ட்னு சொல்றாங்க. இல்ல கல்ச்சுரல் மீட்டிங் சொல்லி தான் பெர்மிஷன் டைட்டில் கல்ச்சுரல் மீட்டிங்னு சொல்லி அந்த ஈவென்ட்டோட டைட்டில் வந்து இல்ல நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. இல்ல நான் சொல்லிடுறேன் தெளிவா. அதாவது அந்த ஈவென்ட்டோட டைட்டில் வந்து அதுல தெளிவா போஸ்ட்ல என்ன எழுதிருந்ததுன்னா காஷ்மீரோட செல்ஃப் டிட்டர்மினேஷன் क्वेश्चन சம்பந்தமான ஒரு ஈவென்ட், அவ்வளவுதான். அந்த காஷ்மீரோட செல்ஃப் டிட்டர்மினேஷன் சம்பந்தமா விவாதிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அது மாணவர்களும் சரி பல பேர் பல தளத்துல விவாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில வேற என்ன அதுல அப்ஜெக்ஷனபிளான வார்த்தைகள் இருந்ததுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க சொல்றோம். அதாவது நீங்க காஷ்மீரோட செல்ஃப் டிட்டர்மினேஷன் பத்தி பேசுறீங்க, அதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. ஆனா அப்சல் குருவை நீங்க குளோரிஃபை பண்றது என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியால கொடுக்கும்னு நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அப்சல் குரு காஷ்மீர் செப்பரேட்டிஸ்ட் பார்வையில அவர் பெரிய தியாகியாக இருக்கலாம். ஆனா இந்தியன் ஜுடிஷியரியால எல்லா விதமான லீகல் இதுவும் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தூக்கில் போடப்பட்ட ஒருவர். அப்ப இந்தியாவினுடைய பார்வையில் அவர் ஒரு பயங்கரவாதத்தை பாராளுமன்றத்தின் மீது ஒரு தாக்குதலை நடத்தியவராகத்தான் இந்திய மக்களால் பார்க்கப்படுகிறார் போது அந்த மாதிரியான ஒரு பர்சனை நீங்க காஷ்மீரி செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்கு நீங்க உதாரண புருஷராக நீங்க எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை திசை திரும்பும்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த பொறுப்பை சுட்டிக்காட்ட வேண்டியது ஒரு யூனியன் லீடரான கனகையா குமாருடைய பொறுப்பு இல்லையா? நீங்கள் விரும்புவது காஷ்மீரோட விடுதலை அப்படின்னா அதை நீங்கள் இந்திய மக்களிடம் எப்படி கொண்டு வந்து சேர்ப்பீங்க? அப்சல் குருவை குளோரிஃபை பண்ணுவதன் மூலமாகவா இல்ல நேரடியான ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாகவா? இந்த இதை உங்களை கைட் பண்ண வேண்டியது யாரு? இல்ல ஒரே ஒரு நிமிஷம். அப்சல் குருவை வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி அந்த போஸ்டர்ல என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னொன்னு வந்து அந்த நிகழ்வுல பேசப்படலையா அப்படிப்பட்ட கருத்துக்கள் முந்தைய காலத்துல திரு ராகவன் குறிப்பிட்டது போல முந்தைய காலங்களிலும் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்னு சொல்வது, அதுவும் நீதிமன்றத்தால் அனைத்து சட்ட வாய்ப்புகளுக்கும் பிறகு நடந்த ஒரு சட்ட நிகழ்வை இப்படி கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிறது எப்படி ஏற்கத்தக்கது? சார் நீங்க வந்து அவங்க கேட்ட கேள்வி வந்து போஸ்டர்ல வந்து அப்ஜெக்ஷனபிளா இருந்துச்சு. அப்ப வந்து யூனியன் லீடரா கன்னியாகுமாரி தலையிட்டு இருக்கணும். நான் ஒண்ணு ஃபர்ஸ்ட் சொல்றேன், போஸ்டர்ல அப்ஜெக்ஷனபிளா என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கு வந்து பதில் சொல்றேன். இன்னொன்னு அப்சல் குருவை குளோரிஃபை பண்றதா சொல்றாங்க. அப்சல் குருவை குளோரிஃபை பண்றது பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அதுவே வந்து விவாதிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்னு வந்து தவறு கண்டிக்கத்தக்கதுன்னு நீங்க கருதுறீங்க இல்லையா? அது வந்து நாங்க அதுதாங்க நாங்க வந்து தெளிவா எங்களோட லைன் வந்து இது வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இந்த தேசத்தோட ஒற்றுமையை வந்து கொலைகிறது, அதாவது அகேன்ஸ்டா வந்து எந்த கருத்து யாரு கருத்து சொல்லியிருந்தாலும் அதுக்கு அதை வந்து நாங்க கண்டிக்கிறோம். எந்த மாற்று கருத்து கனெக்டிவிட்டியில ஒரு சிறிய ப்ராப்ளம், சோ ஐ ஹேவ் டு ஹால்ட் யூ தேர். Thank you very much. உங்களோட கனெக்டிவிட்டியில ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறதுனால திரு மாணிக் தாக்கூர் உங்களுடைய இறுதியான கருத்தை ஐ ஹேவ் டு டேக் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒபினியன்ஸ் ஃப்ரம் எவரிபடி. திரு மாணிக் தாக்கூர், அதாவது தேசபக்தியை பற்றி ஆர்எஸ்எஸ் நிர்ணயிக்க முடியாது. இந்தியாவை பொறுத்த மட்டும் ஆர்எஸ்எஸ் தான் நிர்ணயிக்கும். ஆர்எஸ்எஸ் ஆதரிப்பவர்கள் எல்லாம் தேசபக்தர்கள், அதை எதிர்ப்பவர்கள் எல்லாம் தேச விரோதிகள் என்ற போக்கு நிலவுகிறது. இது கண்டிக்கத்தக்கது ஒன்று. இரண்டாவது, மாணவர்களை பற்றி, அதாவது குறிப்பிட்ட விதத்திலே ஆர்எஸ்எஸ் அமைச்சர்களாக இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய அமைச்சர்களுடைய உதவியோடு அனைத்து பல்கலைக்கழகங்களும் மாணவர் அமைப்புகள் அனைத்தும் துன்புறுத்தப்படுகின்றன. மாணவர்கள் மிக கடுமையான நிலைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். இதை கண்டிக்கிறோம். எங்களை பொறுத்த மட்டும் இந்திய தேசத்திற்கு யார் இந்திய தேசியத்தை பற்றியும் இந்தியாவுடைய ஒற்றுமை பற்றியும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் காங்கிரஸ் கட்சி எதிர்த்து நிற்கும், நின்றது, இன்னும் நிற்கும் என்பதை மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். திரு ராகவன், ஓபி சர்மா அப்படிங்கிற உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிட்ட மட்டும் துப்பாக்கி இருந்ததுன்னா இந்த தேச விரோத கருத்துக்களை சொன்னவங்க எல்லாம் சுற்றுப்பேங்கிறார். ஒரு எம்எல்ஏ பேசக்கூடிய பேச்சு இது. ராஜ்நாத் சிங் அமைச்சர்
இது வந்து இது ஒரு சர்வதேச சதி இருக்குன்னு ஒரு தீர்ப்பே கொடுத்துட்டார் உள்துறை அமைச்சர், மூத்த அமைச்சர். ஆனா இன்னைக்கு கோர்ட்ல வந்து இது வந்து சில இளைஞர்கள் தன்னார்வமா ஏதோ செஞ்சாங்களா இல்ல இன்டர்நேஷனல் கான்ஸ்பிரசி இருக்கான்னு இப்பதான் பாத்துட்டு இருக்கோங்கிறீங்க. முரண்பாடு அதை தாண்டி ஒரு எம்எல்ஏ பேசக்கூடிய இந்த ஒரு பேச்சு, இதெல்லாம் உங்க மேல ஒரு இன்டாலரன்ஸ் சார்ந்த ஒரு விமர்சனங்களை அதிகரிக்குது. அந்த எம்எல்ஏ அத மாதிரி இந்த நாட்டை, என்னுடைய நாட்டை துண்டாடுவோன்னு ஒருத்தன் பேசுறத பாத்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய தேசபக்தி தான் காட்டுதுன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய எண்ணம் கூட அப்படிதான். சட்டம் இது அவருக்கு இருக்கிற அந்த தேசபக்தியை பாருங்க. துப்பாக்கி இந்த சுடுவேங்கிறத அந்த வார்த்தையைக்காக இல்ல, அந்த அளவு அங்கே ஒரு கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது. யார் எந்த தேசபக்தனா இருந்தாலும் சார், எந்த தேசபக்தனா இருந்தாலும் இருங்க, எந்த தேசபக்தனா இருந்தாலும் நிச்சயமாக அந்த இடத்துல அவன் வந்து அந்த தேசபக்தி இருக்கிறவங்க நிச்சயமா ரெஸ்ட்லெஸ்ஸா தான் ஆவாங்க. அந்த மாணவர்கள் பேசினா நீங்க வந்து வார்த்தையை பார்க்கணும், என்ன பேசுறாங்க இங்க வார்த்தையை பார்க்காதீங்க, உங்களோட தேசபக்தியை பாருங்க. பாருங்க சார், என்ன பிரதர் நீங்க பேசுறீங்க? ஏங்க இந்த நாட்டை துண்டாடுவான்னு பேசுறேன், அதுவும் என்னுடைய நாட்டுக்காக நான் பேசுறது ஒண்ணாங்க. என்ன பேசுறீங்க? சரி, ஆனா உங்களுடைய முதல் தடவையா எனக்கு ஆச்சரியமா இருக்கு உங்களுடைய வார்த்தைகள். ஒருத்தன் தேசபக்தன் அவனுடைய உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் அவன் வந்து நாட்டை உடைச்சிடுவாங்க, ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறீங்க பாருங்க. இல்லைங்க, எந்த காலத்துல ஏத்துக்க முடியல. யாருக்கு உரிமை இல்லை, இதுல சந்தேகம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற தேசபக்தியை பத்தி பேசுறேன். இன்னொன்னு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஒரு டிவியில போடுவாங்க ரஜினி வாரம், கமல் வாரம்னு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் எழுத்தாளர் மாதமா இருந்தது, இப்ப மாணவர்கள் மாதமா மாறி இருக்குது. இவர்கள் ஒரு வாய்ப்பு இல்ல. அது எப்படிங்க சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் மாத்திரம் இந்த பிரச்சனை வரும்? நான் கேக்குறேன், மகாராஷ்டிரால இன்டாலரன்ஸ் பத்தி மல்லிகார்ஜுன கார்கே பார்லிமெண்ட்ல பேசுறாரு. இங்க மத கலவரங்கள் அதிகமாகிவிட்டது. எங்க? மகாராஷ்டிரானார். அப்ப அவங்க ஆட்சி இருந்தது, காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. அதனால ஸ்டேட் எல்லாம் வரல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில மாத்திரம் பிரச்சனை வரும். சென்ட்ரல்ல இருக்கிற கவர்மெண்ட் மாத்திரம் அட்டாக் பண்ணுவாங்கன்னா 6 முறை தலித் இளைஞன் அங்கே தற்கொலை செய்யப்பட்ட அந்த ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில ராகுல் காந்தி கால் தடம் பதியவே இல்லை. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்துட்டாரோ, அதனால காங்கிரஸ் ஹஸ் பிகம் ரெஸ்ட்லெஸ். ஏன்னா 40 சீட்டுக்கு கொண்டு போவாங்க. இறந்தாங்க, ஏன் வந்து இப்ப காங்கிரஸ்காரங்க கேட்கலங்க? அதற்காக ஏன் வந்து தத்தாத்திரேயா கடிதம் எழுதல? இதுக்காக கடிதம் எழுதினாரு. நீங்க வந்து ஸ்மிருதி இரானி உடனே தலையிட்டாங்க. அந்த பாருங்க, நான் சொல்லுவது, நீங்க ஒரு மாணவன் இறந்து விட்டாலே ஓடி வருவார், அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணம் ஏங்க 6 தடவை நீங்க வரலன்னு தான் கேக்குறேன். ஓகே, எல்லா இஷ்யூ ஒண்ணும் சொல்லல. இறுதியான கருத்து பிரச்சனையோட மைய புள்ளி காஷ்மீர் பிரிவினை, காஷ்மீர் விடுதலை. ரெண்டு சைடுல இருந்து அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இந்தியாவின் சைடுல இருந்து காஷ்மீர் பிரிவினை, அந்த காஷ்மீரிகள் சைடுல இருந்து காஷ்மீருக்கான தனி உரிமை, தனி நாடு, விடுதலை. இந்த பிரச்சனை தான் மாணவர்கள் மூலமாக அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை வைத்து மாணவர்களை பலியாடுகளாக மாற்றி அவர்கள் மூலமாக தங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றிக்கணும். அப்ப இந்த கட்சிகள் எல்லாம் கூப்பிடுங்க, அந்தந்த மாணவர் அமைப்புகள் சார்ந்த கட்சிகளை கூப்பிடுங்க. சிபிஎம் கேளுங்க, நீங்கள் காஷ்மீருக்கு விடுதலை அளிக்க விரும்புகிறீர்களா? என்ன அது இந்தியாவுக்கு எதிரானதா, இந்தியாவுக்கு ஆதரவானதா, என்ன மாதிரியான நிலைப்பாடும் காஷ்மீர் சம்பந்தமா உங்களுக்கு? காஷ்மீர் காங்கிரஸ் கட்சிகிட்ட கேளுங்க. ராகுல் காந்தி இவ்வளவு பேசுகிறாரு, பிடிபி இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்குது. நீங்க வந்து அப்சல் குருவை தூக்கில போட்டீங்க, இப்ப அதுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கீங்களா? என்ன இரட்டை நிலை அப்படின்னு பிடிபில இருந்து கேள்வி கேட்கலாம். காங்கிரஸ் கிட்ட நீங்க கேட்கலாம், காஷ்மீரை விடுதலை செய்யணுமா, காஷ்மீருக்கு விடுதலை கொடுத்துருவோமா, இல்ல இந்தியாவோட இணைந்து இருக்கணுமா காஷ்மீர்? காங்கிரஸ் பதில் சொல்ல சொல்லுங்க. மாணவர்களை காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பாகம், மாணவர்களை பலிகடா ஆக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு கட்சியும் இந்த கேள்விக்கான பதிலை சொல்லணும். மாணவர்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை. அரசுக்கு உதவி செய்யாதீர்கள். ஓகே, இந்த தருணத்தை நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். அதுவல்ல விவாதம். தேச விரோதமான கோஷங்கள் அப்படிங்கிறது யாரும் சகிச்சுக்க முடியாது, யாரும் சகிச்சுக்க கூடாத ஒரு விஷயம். ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க, மத்திய அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கைகளும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. இது சரியா, அதீதமா? இது வந்து இந்த ஒரு இஷ்யூ நிச்சயமா பார்லிமெண்ட்ல எதிரொலிக்க போகிறது அப்படிங்கறது நாம் பார்க்க இருக்கின்றோம். இது வந்து சட்டப்பூர்வமா அணுகப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்ல, அரசியல் மேலோங்கி இருக்கிறதா, அரசு இதை கையாளுறதுல தவறு இழைத்திருக்கிறதா, இந்த விவாதங்கள் தான் மேலோங்கி இருக்கிறது. அரசியல் கட்சிகளும் இதை அரசியல் படுத்துகின்றனவா?
தொடர்ந்து பல்வேறு பல்கலைக்கழகங்கள் எழக்கூடிய இந்த ஒரு சிக்கல்கள் இதற்கு எதிர்க்கட்சிகள் காரணமா தேவையில்லாத ஒரு சர்ச்சைகள் இழுக்கப்படுதுன்னு ஆளும் தரப்பு சொல்கிறது. தொடர்ந்து ஆளுங்கட்சியும் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறது. இந்த சர்ச்சைகள் தொடர்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.